மட்டுமே சிவபெருமானை உணர்ந்து கொள்ள முடியும். இறைவன் மீது அந்த நாட்டமுடையவர்களால் மட்டுமே இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும். நாத்திகம் பேசிக்கிட்டு அதை பற்றி ஒரு தேடலுமே இல்லை என்றால் அது பிரயோஜனமே இல்லாமல் போகும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சந்தேகமாக இருந்தால் அதை பற்றின ஆராய்தல், அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற வேட்கை, இறைவனின் மீது ஒரு பிடிப்பு அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்கணும். ஒரு உறுதியான நம்பிக்கை இருந்து அதனை பற்றின தேடுதலை ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக இறைவன் அதற்கு வழிவகை செய்து கொடுப்பார். கண்டிப்பாக அதற்கு இறைவன் வழிவகை செய்து கொடுப்பார். நம்ம வச்சிருக்க பாசம், அந்த நேசம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பச்சை மரத்தில் ஆணி அரைஞ்சார் போல அப்படியே ரொம்ப கிச்சனு பிடிச்சிக்கும். அதுல இருந்து நம்ம கண்ணில் இருந்து வர்ற அந்த கண்ணீர் அப்படியே பெருகி பெருகி ஆறாக ஓடி ஐயனின் காலை அபிஷேகம் செய்யும். ஐயனின் காலுக்கு அது அபிஷேக நீராக செல்லும். அத்தனையும் ஆனந்தத்தின் வெளிப்பாடாக வருவது, அத்தனையும் ஆனந்தத்தின் வெளிப்பாடாக வருவது. இறைவனை காணும் போதே புல்லரித்து போய் நின்று விடுவோம். அப்படியே அவரை பார்த்தா என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே தெரியாது. இறைவனை நினைச்சிட்டா போதும், கண்ணில இருந்து அருவியா தண்ணி கொட்டும். அவரை பற்றி புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும்னு தோணும். சிவா அப்படிங்கிற ஒரு பேரை கேட்டுட்டா போதும், அவரை பற்றி பேசிக்கிட்டே இருக்கணும், அவரை பற்றி நினைத்து கொண்டே இருக்கணும். இப்படிப்பட்ட எண்ணங்கள் தொடர்ந்து தோன்றிக்கொண்டே இருக்கும். மற்றவர்கள் தீங்கு செய்கிறார்கள், மற்றவர்கள் அதை செய்கிறார்கள், இதை செய்கிறார்கள், எதை பற்றி பேசுவதற்கும் நேரம் இருக்காது. ஏனால் என் சிந்தையில் யார் மட்டும் இருக்கிறார்? சிவபெருமான் மட்டுமே இருக்கின்றார். இந்த புறம் பேசுவது அல்லது குறை கூறுவது